கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம குர்ஆனில் வந்துள்ள 2 ஆயத்தை பார்க்க போகிறோம். இந்த 2 ஆயத்து போதும், அது எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும், இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் கூட அல்லாஹ் உங்களை அதிலிருந்து காப்பாற்றி ஈடேற்றம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், யாரோ என்னென்னமோ கஷ்டங்கள் கொடுத்துட்ருப்பாங்க, அடுத்தடுத்து நிலைமைகள் மோசமாக கூட போயிட்டுருக்கும். நமக்கு உதவுறதுக்கு இந்த உலகத்திலேயே யாருமே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கான நெருக்கடியான நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் இந்த 2 வசனங்கள் தான் அப்படி நெருக்கடியான நிலைமையில இருந்தபோது ஓதியதாக இருக்குது. அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் காட்டி கொடுக்குறான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்புலையும் சொல்லி கொடுக்குறாங்க. இதை ஓதினால் போதும் அவர்களுடைய எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் பூர்த்தி செய்து வைப்பான்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அந்த 2 ஆயத்தை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்னது தான். இதை நம்ம திக்ருன்னு சொல்லலாம், துவானும் சொல்லலாம், எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்தாக இது இருக்குது. அதில் முதல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இதை ஓதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும், அவர்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து அவர்களை கொல்ல முயற்சி செய்கிறாங்க. எந்த அளவுக்குனா, அவர்களுக்காக ஒரு தீக்குண்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த தீக்குண்டத்துக்குள்ளே போட்டாவது அவர் என்ன பண்ணிடணும், சாம்பல் கூட இல்லாமல் நம்ம ஆக்கிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஊரே முழுசாக என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எதிராக வந்து திரும்பி நிற்கிறாங்க. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களை காப்பாற்றுறக்கே யாரும் இல்லை. அந்த இடத்துல யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்படி அவர்கள் வந்து பிடிச்சு கொண்டு போய் அடிமையாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அந்த நெருப்பில் தள்ளப்படும் போது ஓதுனது தான் இந்த வார்த்தை. இதை ஓதுனதுக்கு பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவர்களை எதிர்த்தாலும் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு உதவி புரிந்தான். அந்த வார்த்தை தான் அஸ்புன் அல்லாஹு வ நிஅ்மல் வக்கீல் வ நிஅ்மல் மௌலா வ நிஅ்மல் நசீர். அதாவது அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன், நான் அவன் மீதே என்னுடைய காரியத்தை பொறுப்பு கொடுக்குறேன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொன்னதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்துக்குள்ளே போடப்பட்டாங்க. போடப்பட்ட போது என்னாச்சுன்னு பார்த்தா, அந்த தீக்குண்டத்துக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். குல்னா யானாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளுமையாக மாறிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். எந்த அளவுக்கு அந்த நெருப்பு குளுமையாக மாற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு முடியை கூட அந்த நெருப்பு வந்து கருக்கலையாமா. அதாவது ஒரு பெரும் தீக்குண்டம் நாட்கள் கணக்காக எரிக்கப்பட்டு அது வந்து அப்படியே கொழுந்து விட்டு அப்படியே எரியுது. அந்த நிலைமையில் அவர்களை போட பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு கொடுமையான தண்டனை. ஆனால் இந்த வார்த்தையை கூறியதுக்கு பிறகு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அந்த நெருப்பு ஒரு முடியை கூட கருக்காம அளவுக்கு அப்படியே வந்து குளுமையை கொடுத்துச்சாமா. இந்த உலகமே நம்மளை எதிர்த்தாலும் கூட உதவி கொடுத்து ஈடேற்றம் பெற செய்யக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாஹுடைய உதவி பெறுவதற்காக நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, இதே போல் அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆயத்தும் குர்ஆனில் வந்துள்ளது. இதுவும் நபிமார்கள் ஓதியது தான். இதை அல்லாஹுவே வந்து சொல்லி காட்டுகிறான். இதை மட்டும் ஒருவர் ஓதிவிட்டால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, காலையில் ஓதுனா அந்த அன்னைக்கு மாலை வரையும் அவர்கள் கேட்பதை அல்லாஹ் கொடுப்பான். மாலையில் ஓதுனா அடுத்த நாள் காலையில் வரையும் அவர்கள் கேட்பதை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் இதை ஓதுபவர்களுடைய இம்மை மறுமையுடைய 2 நல்லதையுமே பூர்த்தி செய்து வைப்பான். அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது, இதை மிஞ்சின எந்த ஒரு தேவையும் அவர்களுக்கு இருக்காதுன்னு இருக்காங்க. சுபஹானல்லாஹ். இதை வந்து ஓதுறது எவ்வளோ ஈஸி, பார்த்தாவே வந்து தெரியுது, நமக்கு சின்னதாக இருக்குது. அதுவும் 7 முறை ஓதிக்கிட்டாவே போதும். காலையில் 7 முறை, சாயங்காலம் 7 முறை. அதாவது ஃபஜ்ருக்கு 7 முறை, நீங்கள் அஸ்ருக்கு 7 முறை ஓதிக்கலாம். மறந்துட்டால் நம்ம நடு நேரத்தில் கூட ஓதிக்கலாம், தவறு கிடையாது. அப்படி ஒரு நாளைக்கு இந்த திக்ரை ஓதனாவே போதும்னு சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ மகத்துவமான திக்ரா இருக்கும். இந்த திக்ருகளை கொண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து அப்போது காஃபிர்கள்ட்டிருந்து தப்பிச்சு வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஓதியிருக்காங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌன்ட்டிருந்து தப்பிச்சு வரும்போது அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி ஓதியிருக்காங்க. அப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதை நம்ம ஓதலாம். நம்மளுடைய வாழ்க்கையே இக்கட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. எப்பயுமே பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்மள்ட்ட காசே இல்லாமல் கடனில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம செய்கிற எந்த காரியமும் பெருசாக வெற்றி பெறதே இல்லை. இப்படியான நெருக்கடியான நிலைமையில தான் நம்மளே வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இந்த 2 திக்ருகளை ஓதுங்க. இந்த திக்ருகளை வந்து குறைந்தது 7 முறையில் ஆரம்பிச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஒற்றைப்படைகளில் எவ்வளோ வேணால் அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.